வணக்கம், வெல்கம் டு கற்பக விருட்சம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேக்ரமி பேசிக் நாட்ஸ். இந்த மேக்ரமில பேசிக் நாட்ஸை வச்சு வீட்டை அழகுபடுத்த ஆயிரக்கணக்கான டிசைன் பண்ணலாம். பண்றதும் ரொம்ப ஈஸி. இதுல சீக்கிரம் டஸ்ட் படியாது, அழுக்கும் ஆகாது. எத்தனை தடவை துவைச்சாலும் புதுசு மாதிரியே சைனிங் குறையாம இருக்கும். அதனாலதான் இது அதிகம் பேர் விரும்புறாங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டைட்டா ஒரு ரோப் கட்டிக்கங்க. இப்படி ஒரு ஒயர் எடுத்து ரெண்டா மடிச்சுக்கோங்க. இதை மேலே வச்சு இப்படி கீழே இழுத்து இதுக்குள்ள விட்டு இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எல்லா பேட்டர்னுக்கும் எல்லா டிசைனுக்கும் இதுதான் பேசிக் நாட். இது டைட்டா பிடிச்சிக்கும், பிரியாது. இதே மாதிரி இன்னொரு ஒயரையும் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 4 வரும். ரைட் சைட்ல இருந்து கடைசி ஒயர் எடுத்து மேலே வச்சு அது மேல லெஃப்ட் சைட் கடைசியில இருக்க ஒயரை இப்படி வச்சு கீழ் பக்கமா கொண்டு வந்து இந்த வழியா எடுத்து இப்படி டைட் பண்ணிருங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் போடணும். லெஃப்ட் சைட் ஒயரை இப்படி வச்சு ரைட் சைட்ல இருந்து கீழ் பக்கமா கொண்டு வந்து இந்த வழியா எடுத்து இப்படி டைட் பண்ணிருங்க. இதையே தொடர்ந்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த டிசைன் வந்துடும். ஒவ்வொரு முடிச்சையும் நல்லா இழுத்து டைட் பண்ணுங்க, இல்லைன்னா கிரிப்பு போயிடும். இது இப்படி தொடர்ந்து போட்டு வந்தீங்கன்னா இந்த 2 முடிச்சுல இவ்வளோ அழகான பேட்டர்ன் கிடைச்சிரும். இப்போ அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம். இது ரொம்ப சுலபம். முதல்ல பார்த்த மாதிரி தான். அதில் 2 பக்கம் போட்டோம். இதில் ரைட் சைடு மட்டும் முடிச்சு போட்டுக்கிட்டே வரணும். ரைட் சைடு ஒயரை மடித்து கீழே வச்சு லெஃப்ட் சைடு ஒயரை அது மேலே வச்சு கீழ் வழியாக விட்டு மேலே எடுத்துருங்க. எடுத்து டைட் பண்ணிடுங்க. இது இப்படி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரிங்கு மாதிரி சுற்றிக்கும், பார்க்கறக்கும் அழகாக இருக்கும். இப்போ அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம். இதில் ஒன்றும் பெரிய வேலை இல்லை. முதல்ல போட்ட பேட்டர்னுக்கு இடையில பீட்ஸை கோக்கணும். இப்படி உங்களுக்கு எந்த அளவு நீளம் வேணுமோ அந்த அளவை ஒரு யூனிஃபார்மாக வச்சுக்கோங்க. அதில் இப்படி பீட்ஸை கோத்துக்கிட்டு மறுபடியும் அதே முடிச்சுகளை போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி பீட்ஸை கோத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். இப்போ அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம். இந்த பேட்டர்ன்ல எவ்வளோ ஒயர் வேணா போடலாம். உங்களுக்கு புரியறதுக்காக அளவா போட்டு காட்டுறேன். லெஃப்ட் சைட்ல இருந்து முதல் ஒயரை எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த பேட்டர்னுக்கு பேஸ். இதுக்கு அடுத்து இருக்க 2வது ஒயரை இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு முடிச்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஒயர்லயும் 2 தடவை முடிச்சு போட்டுக்கிட்டே வாங்க. நீங்க பேஸ் ஒயரை எப்படி பிடிக்கிறீங்களோ அந்த மாதிரி பேட்டர்ன் கிடைக்கும். இந்த பேட்டர்ன்ல எவ்வளோ ஒயர் வேணா போடலாம், எவ்வளோ நீளம் வேணாலும் போடலாம். இப்படி போட்டுக்கிட்டே வந்தா இந்த மாதிரி அழகான ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம். இது முதல் போட்ட பேட்டர்னே தான், ஒரு சின்ன வித்தியாசம். முதல் பேட்டர்னை இப்படி போட்டுட்டு இந்த அளவு ஒயரை விட்டுடுங்க. மறுபடியும் அதே பேட்டர்னை போடுங்க. அடுத்து முதல் விட்ட அதே அளவை விட்டுட்டு மறுபடியும் போடுங்க. இப்படி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த அழகான டிசைன் கிடைக்கும். இப்ப அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம். முதல் போட்ட அதே பேட்டர்ன் தான். இப்படி கேப் விட்டு போடுற முடிச்சுகளை ஒன்னா சேர்த்து விட்டுட்டீங்கன்னா இந்த டிசைன் கிடைக்கும். இப்போ அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம். இந்த மாதிரி ரிங் வாங்கிக்கோங்க. இது கிடைக்கலன்னா நீங்க வளையல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்படி பின் பண்ணிக்கோங்க. பேசிக் நாட் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஒயரை இப்படி போட்டு உள்பக்கமா எடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதை ஆப்போசிட்டா வெளிப்பக்கமாவும் போடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. தொடர்ந்து இப்படி போட்டுக்கிட்டே வாங்க. இப்படி ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டு இந்த அளவு விட்டு கட் பண்ணிடுங்க. லைட்டர் இல்லைன்னா மெழுகுவத்தியில இந்த முனைய கொஞ்சமா உருக்கி இப்படி வெளியே தெரியாத மாதிரி ஒட்டிடுங்க. 2 பக்கமும் ஒட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஒவ்வொரு பேட்டர்ன்லயும் நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். இந்த 6 பேட்டர்ன்ஸ் ஒன்னா சேர்த்தும் நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். நீங்க எந்த மாதிரி டிசைன் பண்ண கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல கத்துக்கலாம். இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.